வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட பர்சன் அப்படி இல்லைன்னா பர்டிகுலரா ஒரு பர்சன் அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பத்தி என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரீடிங் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ரீடிங்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகேவா கைஸ்? வாவ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் சூஸ் பண்ணிடலாம். ஃபைல் நம்பர் 1 வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டோன், அண்ட் ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ஸ்டோன், அண்ட் ஃபைல் நம்பர் 3 வந்து இந்த கிரீன் கலர் ஸ்டோன். உங்களோட பைல் எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஃபர்ஸ்ட் உங்கள் பைலை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கும். அப்படி உங்கள் பைல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? நீங்கள் பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் பைல் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் இந்த கார்டில் வந்து அந்த பர்சனை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணதோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பர்சனை பற்றி கேட்க போறீங்களோ அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் நினச்சிக்கோங்க. சரிங்களா கைஸ்? அதுக்கப்புறமா வந்து நான் இந்த கார்டில் நான் சொல்கிறது அந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டினியூவாக இந்த பைல் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, டெத் அண்ட் ரீபர்த். இந்த இடத்துல வந்து எனக்கு யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு மேபி நீங்கள் செகண்ட் லவ்வாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இந்த பர்சன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, பிரேக்கப் ஆயிருக்கலாம் இந்த பர்சனுக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸை வந்து அவங்க கடந்து வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் காட்டுறாங்க. அதே மாதிரி நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சது அவங்க ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். நீங்க வந்து அதை அவ்வளோ பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காம இருக்கீங்க. அவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க, நம்மள வந்து உண்மையிலே கேர் பண்ற மாதிரி தெரியல. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சீரியஸா தான் பேசுறாங்க. ஆனா நீங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. பைல் நம்பர் 1. ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு காட்டுறாங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியால இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க பர்சன் கிடையாது. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நேர்ல மீட் பண்ணணும், ஃபோன் அடிக்டட் பர்சன் கிடையாது இவங்க. மெயினான ஒரு விஷயம் எப்பவுமே வந்து என்ன சொல்றது, இப்போ போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே சரி, இவங்க வந்து அவ்வளோ எல்லாரும் மாதிரி வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப ஷையாவும் இருப்பாங்க ஒரு சில விஷயத்துல. கைஸ்,
மேம் நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த பைல கண்டினியூ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க மத்த 2 பைல் பாத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே, இந்த பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இந்த பர்சன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்சன் வந்து வெளியில மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமான பர்சனா இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாத்தையுமே ஈஸியா டீல் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுறாங்க. என்ன சொல்றது, மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்க இருக்கிறது வேற. ஆனா நல்லா என்ன சொல்றது, அவங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்றது எப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களால ஈஸியா மணி ஜென்ரேட் பண்ண முடியும் கைஸ். நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். மேபி அவங்க வந்து அவங்க கிட்ட நிறைய மணி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கொஞ்சம் ஃபேமஸான பர்சனா இருக்கிறவும் சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்பவுமே ஒரு அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மேபி அப்ராட்ல செட்டில் ஆன பர்சனாவும் இருக்கலாம். ஓகே, ஆனா உங்க விஷயம் வரப்ப இவங்க ரொம்பவும் பயப்படுறாங்க கைஸ். என்னன்னாலும் எடுத்துக்கோங்க. இவங்க வந்து வெளி உலகத்துக்கு இவங்க வந்து எல்லாமே என்ன சொல்றது, எல்லாத்தையுமே இவங்க டீல் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டா பேசிடுறாங்க. ஆனா உங்க விஷயம் வரப்ப இவங்களால எதுவுமே டிசைட் பண்ண முடியல. இவங்க வந்து ரொம்பவும் என்ன சொல்றது, ஒரு அந்த அந்த ஒரு இடத்துலயே ஸ்டக் ஆகி இருக்காங்க. அவங்களால எதுவுமே இதுதான் அப்படின்றத டிசைட் பண்ண முடியல. இந்த பர்சன்னால ரொம்பவும் ஸ்டக் ஆகி ஃபீல் பண்றாங்க. எதுவுமே அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்ல அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்றதே எதுவுமே அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி அவங்க 2 பேருக்குள்ள இப்ப ரீசெண்டா சண்டை கூட வந்திருக்கலாம். எதுவுமே நீங்களே நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு காரணமா, இதுக்கெல்லாம் சண்டை வரணுமா அப்படின்ற மாதிரியான சண்டைகள் உங்க 2 பேருக்குள்ள வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பர்சன் பயப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்துருமோ, அவங்க வந்து உங்களை லவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றத இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஒன் சைடு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த பர்சனுக்கு உங்க மேல ஆல்ரெடி க்ரஷ் இருக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கும் பயப்படுறாங்க. கைஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கோ நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாம நீங்க நிறைய யோசிக்க வேண்டாம், சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். இந்த பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பத்தி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கரண்டா ஓகே, இவங்க வந்து ஸ்டக் ஆகி, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்டக் ஆகி இருக்காங்க. அவங்களாலேயே அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல கைஸ். இதுதான் இவங்க கிட்ட எனக்கு இந்த ஃபீல் தான் இருக்கு, இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் இவங்க கிட்ட அப்படின்றதே அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இவங்க வந்து நிறைய சந்தேகங்கள், அவங்களுக்குள்ளேயே நிறைய தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இவங்க ஒரு விஷயத்தையும் உங்களை பத்தி எல்லாத்துலயுமே வந்து நோட் பண்றாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க,
இன்ஸ்டால என்ன ஸ்டோரி போடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்றாங்க கைஸ். நீங்க ஷாக் ஆகலாம், மேம் என்ன மேம் சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்களா? எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவங்க வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டலாம். மேம் நீங்க சொல்ற பர்சன் என் லைஃப்ல இல்ல மேம், இந்த மாதிரி ஒருத்தவங்க என் லைஃப்ல இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க? மேபி இருக்கலாம், இனிமே உங்க லைஃப்குள்ள வரலாம் கைஸ். இந்த பர்சன் உங்களை பத்தி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்குள்ள வரலாம். அது மாதிரி கைஸ் நீங்க நினைக்கலாம் இந்த பர்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். ஓகேங்களா, அட்ராக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த பர்சனை பிடிக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே எல்லாருக்குமே உங்களை பிடிக்குது, இவங்களுக்கு நம்மள பிடிக்குமா? ஆனா இவங்க ஒரு விஷயத்தையும் உங்களை பத்தி ரொம்ப டீப்பா நோட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு ரொம்ப டீப்பா வருது. நீங்க ஒரு பையன்கிட்டயோ இல்ல பொண்ணுகிட்டயோ நீங்க பேசுறப்ப அவங்க ரொம்பவும் ஜெல்லஸ் ஆகுறாங்க. இந்த விஷயத்தையும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் சொல்றாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல. ரொம்பவும் ஜெலஸ் ஆகுறாங்க இந்த பர்சன். ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்றது, உங்களை நினைச்சா அவங்களுக்கு அது ஒரு விதமான சந்தோஷமா அவங்க ஃபீல் பண்றாங்க. எஸ், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அவங்களே நம்ப முடியல உண்மையிலேயே. எப்படி நமக்கு இந்த ஒரு ஃபீல் வருது? மேபி இந்த பர்சன் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இவங்க கோ த்ரூ பண்ணி இருக்காங்க. ஆனா எப்படி இவ்வளோ சடனா இப்படி வருது? மறுபடியும் இது வந்து என்ன சொல்றது, மறுபடியும் இந்த கனெக்ஷன் பழைய மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு, பதட்டமும் இருக்கு அவங்களுக்கு. ஓகே ஓகே, ஃபைனலி இந்த பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். கைஸ் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேம் ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டாங்க மேம், எங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக போகும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் தான் அவங்களோட பார்ட்னர் அப்படின்றதுக்கான ஒரு ஆக்ஷனை இந்த பர்சன் எடுப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சண்டைனால தான் இந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி வரும். வாவ், பைல் நம்பர் 1 உண்மையிலேயே ரொம்பவும் என்ன சொல்றது, ஒரு கியூட்டான ரீடிங்கே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாவ். ஓகே பைல் நம்பர் 1, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாப் பாய். ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்களோட நேம் இல்லை அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கார்டில் அவங்களோட கேரக்டர், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மீட் பண்ணதோ இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி ஏதாவது பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த ரீடிங் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மற்ற 2 ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இவங்க வந்து எப்படி சொல்றது, எப்பவுமே வந்து ஒரு டபுள் மைண்டட் பர்சனாவே இருப்பாங்க. இந்த சைடும் என்ன சொல்றது, பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் வந்து ப்ரெசென்ட்ல எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த பர்சன். இவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. இவங்க டக்குன்னு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. எப்பவுமே இவங்க வந்து குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை வந்து 2 நாள்ல நீங்க முடிக்க வேண்டிய வேலையை இவங்க வந்து 4 நாள் ஆக்குவாங்க, டிலே பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க இந்த பர்சன். அதே மாதிரி நிறைய க்ரஷும் இந்த பர்சனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றது, ஏதாவது ஒரு சீரியல்ஸ் பாக்குறப்பயோ இல்ல ஏதாவது ஒரு சீரீஸ் பாக்குறப்பயோ அதுல இருந்து வர பர்சன் மேல வந்து உங்களுக்கு க்ரஷ் நிறைய இருக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி
இந்த இந்த பர்சன் வந்து டக்குன்னு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணுவாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல எடுத்துக்கோங்க சரிங்களா. இவங்களுக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு இருக்கு அப்படின்னா நிறைய நிறைய இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்க சூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கணும், அவங்க எப்பவுமே ஒரு பெஸ்டானதை தான் சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க கைஸ். ஓகே, இவங்க தான் நீங்க நினைக்கிற பர்சன் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க, நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஓகேவா கைஸ்? ஏன்னு தெரியல, இந்த பர்சனை பத்தி நம்ம இது பண்றப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. மேபி நீங்க கூட இந்த பர்சன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து சிரிக்கலாம். மேபி இவங்க கொஞ்சம் சைல்டிஷாவும் பிஹேவ் பண்ணலாம். ஓகே, இவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்களை பற்றி என்ன இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். செவன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் ஸ்பெசிஃபிக்காக குறிக்கலாம் கைஸ். மேபி அவங்களோட பர்த்டே மந்த் இல்லை உங்களோட பர்த்டே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். 7 உங்க விஷயத்துல வந்து அவங்க சாய்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்காக வந்து நிறைய பேர் கூட சண்டை போடுறாங்கன்றது மட்டும் தெரியுது. மற்ற விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து இவங்க நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய என்ன சொல்றது டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய யோசிக்கிறாங்க, எப்பவுமே டபுள் மைண்டடா இருக்காங்க. ஆனா உங்க விஷயத்துல வந்து அவங்க கரெக்டா இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், இதுதான் கரெக்ட் அப்படின்றத வந்து கரெக்டா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கரெக்டா அந்த 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 என்ன சொல்றது அந்த ட்ராக்லயே அவங்க போயிட்டு இருக்காங்க. மேபி இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் 6 to 7 years ஆர் 7 months டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஹெல்ப்னா இந்த பர்சன் கண்டிப்பா வருவாங்க. எந்த ஒரு இதுனாலும் சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சரி இந்த பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்காக யார்கிட்டனாலும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க கைஸ். இந்த பர்சன் யாரும் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இவங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி உங்களை ரொம்பவும் நம்புறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது வந்து கைஸ், இது ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும்தான் அப்படின்றதுல இவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்க பார்ட்னரா கூட இருக்கலாம், உங்க சிஸ்டரா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம். ஆனா பர்டிகுலரா நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. அவங்க வந்து உங்களை கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க கைஸ். அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே மேம், இவங்க வந்து என்னோட பர்சன், இவங்க வந்து எல்லாத்துலயுமே இப்படி இருக்காங்க. ஓகே, நான் வந்து நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து மேரேஜ் லைஃப்லயும் இப்படிதான் இருப்பாங்களா, ரிலேஷன்ஷிப்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுப்பாங்க. நீங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த பர்சன் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்றது, நீங்க 2 பேரும் வந்து ஆன்லைன்ல மீட் பண்ணிருக்கலாம் கைஸ். ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க மீட் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்கள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போவே வந்து நீங்க நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. இவங்க தான் உங்களோட பார்ட்னர் அந்த மாதிரி. மேபி இவங்க வந்து லியோ, ஸ்கார்பியோ இந்த சைன்ல இருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க 2 பேருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதையும் எனக்கு காட்டுறாங்க, இருக்கலாம். ஓகேவா கைஸ்? ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு செட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க மற்ற மெசேஜஸ் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு சில பேருக்கு இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த கனெக்ஷன் கர்மிக் கனெக்ஷனாகவும் இருக்கு, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாகவும் இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த பர்சன், நீங்க எப்படி சொல்றதுன்னா கைஸ், நீங்க மட்டும் இந்த கனெக்ஷன்ல ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டு நிறைய
கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்களுக்கு வேண்டாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா யூனிவர்ஸ் இதை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த பர்சன் வேண்டாம். அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்றது, மல்டி கேரக்டர் பர்சனாவும் எனக்கு காட்டுறாங்க. ஒரு சில நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஒரு சில நேரம் வந்து இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி உங்களை எப்படி சொல்றது, டக்குன்னு விட்டு கொடுத்துடுறாங்க. உங்களை எல்லா விஷயத்துலயும் டக்குன்னு விட்டு கொடுத்துடுறாங்க. எந்த இடத்துல வந்து உங்களை கேர் பண்ணணுமோ அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாம இருக்கு. இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இவங்களை விட்டு நீங்க விலகிருங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன் இப்படியே போச்சு அப்படின்னா நீங்க தான் ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஒரு பெரிய பிரேக் வரும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த கனெக்ஷன் வந்து இந்த பர்சன் ஒரு சில பேருக்கு இவங்க வந்து உங்களை கைஸ் நான் ஃப்ராங்காவே சொல்லிடுறேன் சரிங்களா. உங்ககிட்ட நான் மறைக்கிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது சரிங்களா. ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால நான் உங்ககிட்ட நான் ஃப்ராங்கா சொல்லிடுறேன். இந்த பர்சன் உங்களை டைம் பாஸ்க்கு கூட யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணுமோ அப்படி இருங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு இந்த எனர்ஜி பிடிக்கல. ஸோ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஃபைல் நம்பர் 2. ஏன்னா என்னோட சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்றத நான் நினைக்க மாட்டேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஓகே, கைஸ் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் லைக் 3 years 4 years 9 years இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த பர்சன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ கிடையாது சரிங்களா. நீங்களே கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு டைமே இல்லைனாலும் உங்களுக்காக டைம் அவங்க எப்படியாவது ஒரு வழியில உருவாக்கி வந்துருவாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் தான் பண்றாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன் விஷயத்த நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஆனா அவங்களோட ஒர்க் அவங்களோட விஷயத்துல அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. உங்களை மட்டும் அவங்க கேர் பண்றது இல்ல. யோசிச்சுக்கோங்க. ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 2க்கு இந்த பர்சனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஓகே, இப்போ அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா? அவங்க ஃபேஸ் பண்ணட்டும், எதுலனாலும் சரி கைஸ். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடானாலும் சரி, நீங்க அவங்களோட ஃப்ரெண்டோ இல்ல பிரதர் சிஸ்டர், நீங்க யாரானாலும் இருங்க சரிங்களா. ரிலேஷன்ஷிப்ல ஃபேஸ் பண்றாங்களா, ஃபேஸ் பண்ணட்டும். இல்ல ஒர்க் ரிலேட்டடா ஃபேஸ் பண்றாங்களா, ஃபேஸ் பண்ணட்டும். ஃபேமிலி எதுனாலும் சரி, இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேஸ் பண்ணி வரட்டும். யூனிவர்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்றாங்க. அவங்களோட பிரச்சனை அவங்களே பார்க்கட்டும். நீங்க இதுல தலையிட வேணாம். உங்களோட ஒர்க் என்னமோ அதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதனால நீங்க வந்து தேவையில்லாம மற்ற விஷயத்துல நீங்க ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஜாப் உங்களோட கரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. வாவ், ஆக்சுவலி அந்த பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் நாம இங்க பார்க்கணும்னு வந்தோம். கடைசியில பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஃபைல் நம்பர் 2க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாவ் ஃபைல் நம்பர் 2, எனக்கு உங்க ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் என் ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கோ இல்ல பிரேஸ்லெட்ஸோ வேணும் அப்படின்னா நீங்க என்ன தாராளமா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 2, நாம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, bye.
ஹலோ பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பயல் நம்பர் 1 அண்ட் பயல் நம்பர் 2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பயல். ஓகே, பயல் நம்பர் 3 நம்ம ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பர்சனை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்டில் அந்த பர்சனை பற்றி ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை அவங்கள ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த பையில பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இவங்க எப்போவுமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க. நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வேலை பார்க்குறதுலேயே டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தூக்கம் எதுவும் பார்க்காம ஒர்க்னு இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்னன்னா எதுனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. இவங்கள புரிஞ்சிக்கவும் முடியாது ஒரு சில டைம். பாஸ்ட்ல வந்து கைஸ் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த பர்சனை பற்றி. பாஸ்ட்ல மேபி 7 years or 7 months பிஃபோர் இந்த பர்சன் வந்து நிறைய அடிபட்டிருக்காங்க. இவங்க ஃபேமிலி ரிலேட்டட்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, இவங்க ரொம்ப நம்பின ஒரு சில பேருங்க எல்லாருமே வந்து இவங்களை ரொம்பவும் ஏமாத்திருக்காங்க. அதனால தான் வந்து இவங்க இவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றது, எப்பவுமே கொஞ்சம் நர்வஸாகவே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப நர்வஸாகவே இருப்பாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க எல்லார்ட்டையும். ஆனால் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ், உங்ககிட்ட வந்து அவங்க ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்புகிறாங்க அவங்கள. மற்றவங்க எப்படியோ, மற்றவங்க கிட்ட எப்படியோ, ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்பவும் நம்புறாங்க. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட் பைலாக இருக்குது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கார்ட்லேயே பார்த்துடலாம். பைல் நம்பர் 3 அவங்க கேட்குற அந்த பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு? பைல் நம்பர் 3. சாரி கைஸ், என்னன்னு தெரில, எங்கள் வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஓகே, பைல் நம்பர் 3 கேட்குற இந்த பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, ஏன் தெரியல, நீங்கள் பைல் நம்பர் 1 பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க பைல் நம்பர் 3. அதனால நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு. உங்களுக்கு இந்த பர்சனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இவங்களை பற்றி உங்ககிட்ட தப்பான விதத்தில் சொல்லியிருக்கலாம். இவங்க இந்த மாதிரி கேரக்டர், இவங்க நல்ல கேரக்டரே இல்லை, இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான், எல்லாரையுமே கஷ்டப்படுத்துவாங்க, பாவன்றதே பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே வந்து இப்படியே சிடுன்னு தான் விழுவாங்க, எப்படி சொல்கிறது, தப்பான விதமாக தான் உங்ககிட்ட எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கும் இந்த பர்சனை பற்றி ஒரு தப்பான ஒரு தாட் தான் வந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சனும் உங்களை பற்றி அப்படி தான் நினச்சாங்க. உங்ககிட்ட நான் டைரெக்டாக சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த பர்சனும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் 2 பேரும் பேசுகிறப்போ, நீங்கள் 2 பேரும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இருக்கிறது தானே கைஸ், எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க, ஓ எல்லாரும் சொல்கிறாங்களே ஒரு வேலை இவங்க இப்படி தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு ஜோன், ஓகே இவங்ககிட்ட இந்த அளவுக்கு தான் நம்ம பேசணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி அந்த பர்சனும் அப்படியே நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்கள் ஆக 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 உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து வந்திருக்கு கைஸ். பைல் நம்பர் 3 என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கும் சரி இந்த பர்சனுக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, பிளஸ் அந்த பர்சனுக்கும் உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. இல்ல மேம் அப்படின்லாம் நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஓகேவா கைஸ்? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுறாங்க யூனிவர்ஸ். இங்க சிரிக்க கூடாது, என்னடா அக்கா சிரிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக நீங்களும் சிரிக்க கூடாது. ஏன் தெரியல, உங்களோட ஃபைல் எடுக்கும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது கைஸ். மேபி நீங்க இந்த ரீடிங் பார்த்து கூட நீங்க ரொம்ப
சிரிச்சிட்டு இருக்கலாம். ஓகே, என்னடா உண்மையெல்லாம் இப்படி வெளியில சொல்றாங்களே அப்படின்ட்டு கூட நீங்க சிரிக்கலாம். ஓகே, இல்ல இவங்க வந்து வெளிநாட்டுல எங்கேயாவது இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பர்சனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. இல்ல நீங்க 2 பேருமே மீட் பண்ணது ஆன்லைன்ல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சனுக்கு உண்மையிலே மனசளவுல ரொம்ப டீப்பா உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. சரிங்களா, இதை நான் சொல்லிக்கிறேன். அவங்க மேபி வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்ல பர்சன் மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே மனசளவுல அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பர்சன் தான். ஓகே, கைஸ், அவங்க இந்த மாதிரி மாறினதுக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால மட்டும்தான் அவங்க இப்படி ஆகியிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள்லாம் அவங்க ஏமாந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயம்னால இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்னால இருக்கலாம். அவங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஓப்பனா இன்னும் ஷேர் பண்ணாம இருக்காங்க. ஒன்ஸ் எப்போ அவங்க உங்ககிட்ட சொல்றாங்களோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த பர்சனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க யார்கிட்டயுமே சொன்னதில்லை. மேபி இது அவங்களோட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த ஒரு சில விஷயங்களா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பைல் நம்பர் 3. இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத பத்தி பார்த்துடலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். வாவ், 0 1 2. கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சனுக்கு உண்மையிலேயே உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இந்த பர்சனுக்கு உண்மையிலேயே உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரொம்பவும் பயப்படுறாங்க. எங்க சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களோ இல்ல அக்செப்ட் பண்ண மாட்டீங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகுமா போகாதா அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு பக்கம் வந்து அவங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அவங்களுக்கு வந்து உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்ல நமக்கு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் இந்த பர்சன் மேல. ஏன்னா நம்ம வந்து சும்மா சாதாரணமா தானே பேசிட்டு இருக்கோம், அது எப்படி நமக்கு டக்குன்னு அந்த பர்சன் மேல வந்து நமக்கு லவ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வரதுக்கு. இல்லை மேம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன சொல்றது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா, 2 பேருக்கும் நடுவில் நீங்களும் சரி அவங்களும் சரி என்ன சொல்றது, நம்பலாமா இந்த பர்சனை நம்பி நம்ம ஷேர் பண்ணலாமா, ஓகே நாம இப்போ இந்த 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 டைம்ல நாம இங்க மாட்டிக்கிட்டோம், இந்த பர்சனுக்கு கால் பண்ணா இவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போக வருவாங்களா அப்படின்ற மாதிரியான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். எப்படின்னா இப்போ நான் இவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா இவங்க வந்து எனக்கு லாயலா இருப்பாங்களா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்டா, என்னை புரிஞ்சுப்பாங்களா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னை வந்து என்னோட விஷயம் சொல்லவும் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்களா. அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது கைஸ், சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கு. அவங்க உங்ககிட்ட அது வந்து மற்றவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவங்க சொல்றது ரொம்ப சைல்டிஷா இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் என்ன, அதோட பெயின் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேருமே வந்து அதை ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் வரப்போகுது. அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கைஸ், இது வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடானாலும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரினாலும் இருக்கலாம், 2ல எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஒன்ஸ் அவங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரியாக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றத பற்றி. அந்த டைமில் அவங்க உங்களை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நாம் நினச்ச பர்சன் இவங்க கிடையாது, நாம வந்து இவங்களை பத்தி தப்பா நினைச்சிருக்கோம், ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்றத 2 பேருமே வந்து புரிஞ்சுப்பீங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து
நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்க்கு போக சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பைல் நம்பர் 3. ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 3க்கு இந்த பர்சனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் யூனிவர்ஸ்? ஓகே கைஸ், எதிர்பார்க்கலாம் இந்த பர்சனே உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை மீட் பண்ணணும், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்போது இந்த டைமில் நீங்கள் 2 பேரும் பேசிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது. மேபி நீங்கள் வந்து ஈவினிங் போல் நீங்கள் மீட் பண்ணலாம், மிட் நைட் ஆகிடலாம் கைஸ். நீங்கள் 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அதில் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட், நீங்கள் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவீங்க இந்த பர்சனை. ஓகே, நாம தான் தப்பாக நினச்சிருக்கோம், இவங்க அப்படி கிடையாது, இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்றத நீங்கள் ரொம்பவும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க மேலே ஒரு நல்ல குட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி கைஸ், பைல் நம்பர் 3, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என் லைஃப்பில் எனக்கு நான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் இந்த பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் சில பேருக்கு இவங்க உங்கள் பார்ட்னராகவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வாவ், எனக்கு இந்த ரீடிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பைல் எது அப்படின்னா நான் பைல் நம்பர் 3 தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பர்சனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ஓகே, பைல் நம்பர் 3 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, பைல் நம்பர் 3 இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye.